நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கேனைலேருந்து இங்கே நம்ம ஃபார்ம்லாக் ஐலாண்டுக்கு வந்துட்டோம். இப்போது இந்த ஃபார்ம்லாக் ஐலாண்டில் இருக்கக்கூடிய இந்த ஏர்போர்ட்டை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கிடையாது, இது ஒரு டொமஸ்டிக் ஏர்போர்ட் தான். ஏன்னா ஃபார்ம்லாக்குடைய மொத்த பரப்பளவே 4 கிலோமீட்டர் தாங்க. அதனால் இங்கே டொமஸ்டிக் ஏர்லைன் தான் வரும். இங்கேருந்து மற்ற குட்டி குட்டி தீவுக்கெலாம் ஏர் கனெக்டிங் இது மூலிமா நம்ம பண்ணிக்க முடியும். இந்த வீடியோடைய முதல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்க் கொடுத்து அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த ஏர்போர்ட் பக்கத்துலேயே ஒரு சூப்பரான ஒரு காஃபி ஹவுஸ் இருக்குங்க. அங்கே உட்காந்து காஃபி விமானம் இறங்குறதையும் ஏறுறதையும் ஒரு காஃபி குடிச்சிக்கிட்டே அப்படியே ரிலாக்ஸேஷன் பண்ணி பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க இப்போது இந்த தீவை சுற்றி ஒரு பைக் எடுத்துக்கிட்டு இந்த தீவை அப்படியே சுற்றி வரலாம். பைக்கில் ரவுண்ட் அடித்ததுக்கப்புறம் இங்கே ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு ஃபிஷ்ஷிங் பண்ணலாம். ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு நம்ம ஊரை பாரு நாக்குக்குச்சிலாம் தோண்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இங்கே மீன் எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால் நம்ம இங்கே மைதா மாவு இல்லை கோதுமை மாவு வச்சே நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா மீன் பிடிக்கலாம். அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லை, இங்கே தீவை சுற்றி லட்சக்கணக்கான மரங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, லட்சக்கணக்கான நண்டுகள் நிறையா இருக்குது. ஆனால் அது தின்பதற்கு ஏற்றவே இல்லை அப்படின்றதால அதை நம்ம விட்டுடலாம்.
இவ்வளோ அழகான ஃபார்முலா கைலாண்டை வெறும் 2 வீடியோவில் முடிச்சு முடியாது நண்பர்களே. இந்த வீடியோட தொடர்ச்சி அடுத்த வாட்டி நம்ம பார்க்கலாம். இந்த பிளாக் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே இந்த சேனலுக்கு கொடுங்க.